இடைவெளியை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். அடுத்ததாக நிகழ்ச்சியின் முக்கியமான பகுதி தலைப்பு பகுதிக்குள் நாங்கள் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்று தலைப்பு பகுதியில் நாங்கள் எதை பற்றி பேசப் போகின்றோம் என்று சொன்னால், இன்று உலகமே ஒரு தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியுமா தெரியவில்லை, இன்று புன்னகை தினம். இன்று உலக புன்னகை தினம். அனைத்து நாடுகளிலும் வெகு விமர்சையாக இந்த தினம் கொண்டாடப்படுகின்றது. அக்டோபர் மாதத்தின் முதல் வருகின்ற வெள்ளிக்கிழமைகளில் இந்த புன்னகை தினமானது கொண்டாடப்படுகின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் சக மனிதருக்கு வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பரிசாகவும் இல்லை எங்களுடன் பயணிக்கக்கூடியவர்களுக்கு வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆறுதலாகவும் நாங்கள் கொடுக்கக்கூடியது புன்னகை தான், இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக இன்றைக்கு சிரிப்பு புன்னகை தினம் என்று இருக்கட்டும், எங்களை பொறுத்தவரை சிரிப்பு தினமாக இருக்கும். கொஞ்சம் சிரிங்கப்பா சொன்ன மாதிரி சிரிப்போம் இன்றைக்கு எல்லாருமே. இந்த உலக புன்னகை தினம் என்று என்ன வந்து புன்னகை கோணும் எல்லாரும். இன்னைக்கு நாங்கள் நிறைய பேரை பார்த்தா போட்டோக்கு மட்டும்தான் புன்னகைக்கிறோம். போட்டோக்காரன் சொல்லுவாங்க கொஞ்சம் சிரிங்க பாசன்னு, கொஞ்சம் சிரிப்போம் புற உம்மன்னு வந்துவோம். இன்றைக்கு புகைப்படங்களுக்கு மாத்திரம் சிரிக்கக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் உண்மையிலே சிரிக்க வேண்டும். வைரமுத்து ஒரு கவிதை எழுதுகிறார், சிரிக்காதவர்களை பார்த்து எனக்கு சிரிப்பு வருகிறது என்று. இன்றைக்கு விஞ்ஞானமும் அதைத்தான் கூறுகிறது. ஒருவன் சிரிக்கிறானோ அல்லது மனம் விட்டு சிரிக்கிறானோ அவனுடைய ஆயுள் காலம் 7 வருடங்களாக அதிகரிக்கிறது என்று விஞ்ஞானம் கூறுகிறது. அப்ப எல்லாருமே சிரிப்போம். இன்றைக்கு சில இடங்களில் பார்த்தா சிரிச்சா பேசுவாங்க, சில வேலைத்தலங்களில் சிரிச்சா பேசுவாங்க. ஆனால் சில வேலைத்தலங்களில் இந்த எங்களை ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காண்டி எல்லாரும் சிரியும் கொண்டு வெளிநாட்டில் விட்டுவாங்க. ஆனால் எங்களோட நாடுகள் அப்படி இல்லை, சிரிச்சா உம்மன்னு இருக்கும். அப்போ இன்றைய நாளில் நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? எல்லாருமே சிரிக்க போகிறோம், புன்னகைக்க போகிறோம். ஒரு நாளைக்கு கடைசி ஒருக்காவது புன்னகைங்க, அது செலவில்லாத. வாங்குவதற்கும் செலவில்லை, கொடுப்பவருக்கும் செலவில்லை, நாங்கள் அதை கொடுப்போம். அதுதான் இன்றைக்கு புன்னகையாக இருக்குது. காத்தையன்னு சொல்லுங்க, இன்றைக்கு பெண்கள் சிரித்தால் அழகு என்பதாக பெண்ணிடமே கேட்போம். நிச்சயமாக பெண்கள் சிரித்தால் அழகு என்கின்ற பொழுது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகத்திற்கு வருகின்றது. என்னவென்றால், எங்களுடைய யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு நாங்கள் எங்களுடைய குடும்பத்தில் ஒருவரை அனுமதித்திருந்த வேளையிலே அங்கு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஒன்று இருந்தது. அப்பொழுது ஒரு தாதியரை நான் சந்தித்திருந்தேன். ஒரு பெண் தாதியர் தான். அவ்வளவு நோயாளிகள் வந்து லைன்ல நிற்கிறார்கள். நரம்பியல் தொடர்பான பகுதி என்று நான் நினைக்கின்றேன். அங்கு ஒரு தாதியர் வந்து அவ்வளவு பேர் லைன்ல நிற்கிறார்கள். அதுல ஒரு இளைஞர் எல்லாமே வந்து அந்த இவ்வளவு நேரமா நாங்க லைன்ல நிக்கணுமா, நாங்க இவ்வளவு நேரமா உங்களுக்கு என்ன செய்றீங்க உள்ளுக்கென்று அவருக்கு ஒரு மரியாதை கூட இல்லாம அவர் அப்படி பேசிக்கொண்டு சென்றிருந்தார். அப்ப இப்படியான கூட்டங்கள் இருக்கின்ற பொழுது அவர் ஏன் இவர் என்ன இப்படி பேசுறாரு என்று எங்களிடமே புலம்பி விட்டு உள்ளே சென்று வந்த ஒரு நிமிஷம் அவன் முகத்துல இருந்த அந்த புன்னகை, கொஞ்ச நேரம் நில்லுங்கோ, நான் உங்களை வந்து வேலைக்கு அனுப்புறேன், அப்படி எனக்கு உங்களை நிலைமை விளங்குது, நான் கொஞ்ச நேரம் நில்லுங்கோ அப்படின்னு. இன்றைக்கு யாழ்ப்பாணம் வைத்தியசாலையில் இருக்கக்கூடிய எத்தனையோ தாதியர்கள் வந்து எங்களை எடுத்தறிஞ்சு பேசுகிறார்கள், வருகின்ற நோயாளிகளுக்கு வந்து மதிப்பளிக்கிறார்கள் இல்லை என்று எத்தனையோ பேர் குற்றம் சாட்டி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த ஒரு தாதியர் அன்றைக்கு வழங்கிய அந்த புன்னகை அத்தனை நோயாளிகளும் அவருடன் இருந்தவர்களும் வந்து அந்த புன்னகையில் கரைந்து போய்விட்டார்கள். எங்களுக்கு நேரம் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் நிற்கின்றோம் பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு புன்னகை ஒரு மனிதனுடைய நிலையை மாற்றுகின்றது என்றால், உண்மையில் இந்த பார் வந்து இந்த உலகம் வந்து ஒரு அழகான சூழலாகவும் ஒரு மனிதன் வாழ தகுந்த சூழலாகவும் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அங்க நிச்சயமா இந்த புன்னகை இருக்கணும், ஒரு சிரிப்பு இருக்கணும். சாதாரணமா நாங்கள் காலமேல எழும்பி வரைக்குள்ளேயே வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவோ அப்பாவோ இல்ல வீட்டுல இருக்கக்கூடிய அம்மம்மாவோ யாருடைய முகத்துல புன்னகை இல்லை, ஒரு மகிழ்ச்சி ஒன்று இல்லை என்று சொன்னா எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமா இருக்கும். அந்த மகிழ்ச்சியான முகங்கள் எங்களை வந்து ஒரு மாதிரி திருப்திப்படுத்தும். அதை கூட கடந்து போனாலும் ஒரு படத்துல வந்து எதையோ யோசிச்சு தன்னுடைய காதலியை இழந்து அவருடைய சாவை கண்ணால பார்த்து வந்திருக்கக்கூடிய ஒரு கதாநாயகனை பார்த்து ரோட்ல பாதசாரி கடவையினோட கடந்து போற ஒரு சிறு பிள்ளை தருகின்ற சிரிப்பு அந்த மனிதனை மாற்றும். அது மாதிரி தான் எங்களுடைய வாழ்க்கையிலும் யாரோ ஒருவர் வீதியில் போகக்கூடிய ஒருவர் தருகின்ற அந்த புன்னகை என்பது எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் அன்று என்னெல்லாம் சிரமங்களுக்கு உள்ளானோமோ அதெல்லாமே எங்களுக்கு மாற்றிவிடும். சில நேரத்தில் புன்னகை பதிலளிக்கும் என்று கூட சொல்லுவார்கள். நாங்கள் ஒரு பேருந்தில் அமர்ந்திருக்கின்ற பொழுது எங்களுக்கு பக்கத்துல இடம் இருக்கும், யாரும் வந்து அமர்ந்திருக்க மாட்டார்கள். திடீரென்று ஒரு பயணி ஏறி வந்து இருக்கலாமா வேண்டுமாறு கேட்க கூட மாட்டார்கள். இருந்திருக்கிறவர்கள் லேசாக ஒரு புன்னகை வழங்குவார்கள். அதுவே வந்து அமருங்கள் என்பதற்கான ஒரு சைகை தான். இது கூட பரவாயில்லை. இப்படி எத்தனையோ இடங்களில் புன்னகைகள் பதிலாகி இருக்கின்றது. இது ஆணினுடைய புன்னகைதான், பெண்ணினுடைய சிரிப்புத்தான், குழந்தையினுடைய சிரிப்புத்தான் என்றல்ல. சிரிப்பென்றாலே அழகானதுதான், அது வரவேற்கத்தக்கதுதான், இல்லையா ஹரிஹரன்? நிச்சயமாக இந்த புன்னகைகள் பதிலளிக்கக்கூடிய இருக்குது. அந்த அன்பு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுனா புன்னகையில தான் அது ஆரம்பிக்குது. இன்றைக்கு காதல்களுக்கு வந்தா இந்த புன்னகை தான் ஆரம்பிக்கிற காதல் அடிப்படையாவே இருக்கு. அப்படியே பார்ப்பாங்க, பார்க்கறாள அப்படியே ஸ்மைல் ப்ளீஸ் அப்படி சின்ன சிரிச்சோன்னு அவங்க சந்தோஷமாயிடுவாங்க. அப்ப
இந்த சிரிப்பு என்பது பல காதலர்களை சேர்த்து வைத்திருக்கிறது. அப்ப அன்பினுடைய அடிப்படை எங்கே ஆரம்பிக்கிறது? எங்களுடைய இந்த புன்னகையிலிருந்து தான் ஆரம்பிக்கிறது. குழந்தைகளை பார்த்தா இந்த விடிய நாங்கள் எல்லாருமே பரபரப்பா வேலைக்கு போய் கொண்டிருக்கோம். வேலைக்கு போய் எங்க வீட்டில் இருக்கக்கூடிய அந்த பிள்ளை வந்து அப்பான்னு கட்டி பிடிச்ச ஒரு சின்ன சிரிப்பு, ஒரு புன்னகை கொடுக்கும். அது வந்து எங்களுடைய நாளையே மாற்றி கொடுக்குறது. அல்ல நாங்கள் அலுவலகத்திலிருந்து எவ்வளவு வேலை பழுவோட வீட்டை போறோம், டென்ஷனா போறோம், போயிட்டு அந்த பிள்ளை வந்து அப்பாண்டு வந்து கட்டி பிடிக்க அந்த புன்னகை வந்து எங்களுடைய மாற்றங்களை கொண்டு வந்து அந்த சிரிப்பு என்பது எங்களுடைய ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்றைக்கு நாங்கள் சொல்கிறோம், குழந்தைகளை பார்த்தால் எங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ப்ரெஷர், ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் எல்லாம் குறையும் என்று சொல்வார்கள். அது எதனால் என்றால் குழந்தைகள் அந்த கள்ளங்கபடம் இல்லாத புன்னகையை எங்களுக்கு வழங்கக்கூடியவர்களாக, குழந்தைகளிடம் இருக்கக்கூடிய அதே புன்னகை எங்களிடமும் வேண்டும் என்று இன்றைக்கு விஞ்ஞான உலகம் கூறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் சிரித்து கொண்டே இருந்தால் எங்களுடைய உடலும் ஆரோக்கியமாக இருக்கும், உளமும் ஆரோக்கியமாக இருக்கும் என்று பல ஆய்வுகள் கூறுகின்றன. இன்றைக்கு நாங்கள் பார்த்தோம்னா இந்த புன்னகைக்கிறதுக்கண்டே சில கிளாஸுகள் எல்லாம் இப்போ நடந்து கொண்டிருக்கும். அந்த படங்களை பார்த்தீங்கன்னா தோட்டங்கள், கார்டனுகள், பார்க் சிரிப்பாங்க, ஆஹாஹாண்டு. அப்போ அதெல்லாம் ஒரு மருந்தாக மாறிக்கொண்டிருக்கிறது. நாங்கள் சிரிப்பை கூட இன்றைக்கு மருந்தாக மாற்றிக்கொண்டிருப்போம். அதனால் அதையெல்லாம் தவிர்த்து நாங்கள் அன்றாடம் சிரிக்கப்படுவோம். ஒரு கொஞ்ச நேரம் சிரிப்போம், காண்பவர்களை நோக்கி சிரிப்போம். இப்போ நாங்கள் ஒரு வாகனத்தை போய்கொண்டிருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச ஒருவர் எங்களை பார்த்து காட்டி சின்ன ஒரு புன்முறுவலோட தலையாட்டிட்டு போனாருண்டா அது எங்களுக்கு பெரிய சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே ஆள் பார்த்துட்டு முகத்தை உருண்டு வச்சு கொண்டு போனா எங்களுக்கு அந்த நாளே விடியாத நாள் இருக்கும். என்ன இவர் இப்படி பண்ணிட்டு போறார், அல்ல நாங்கள் என்ன செஞ்சு நாங்கள் இவருக்கு யோசிச்சு கொண்டே இருப்போம். ஆக காண்பவரோடு எங்களுக்கு என்ன இருக்கிறதோ, கோபம் இருக்கிறதோ, தாபம் இருக்கிறதோ, என்னவும் இருக்கட்டும், புன்னகையை பெருசாக கொடுவாத்த நாங்கள் ஆரம்பத்திலே சொன்னோம். புன்னகை என்பது காசுக்கு வழங்கப்படுவது அல்ல, அது கொடுப்பவரும் இலவசமாக கொடுக்கலாம், பெறுபவரும் இலவசமாக பெற்றுக் கொடுக்கலாம். ஆக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் கொஞ்சம் சிரிங்க வாசன மாதிரி சிரிப்பை சிதற விடுவோம். கார்த்திகாயினி, நிச்சயமாகத்தான் இந்த புன்னகை அப்படி என்று சொல்றது நாங்க சாதாரணமா அது ஒரு உணர்வு என்றதுக்கு அப்பால நாங்க மகிழ்ச்சியா இருக்கிறதும் சந்தோஷமா இருக்கிறதும் வந்து எங்களுடைய மூளையின் ஆக்சிஜன் அளவை வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்றார்கள். அப்ப நாங்கள் வந்து ஒரு சாதாரண உணர்வு எங்களுடைய ஆரோக்கியத்திலும் சம்பந்தப்பட்டிருக்கின்றது. இது வெறுமனே உடல் சார்ந்த ஆரோக்கியம் மட்டுமல்ல, இன்று நாங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு ஃபேண்டசி வேர்ல்டுக்குள்ள இருக்கிறோம் இல்லையா ஹரிஹரன்? இப்படி இருக்கேக்குள்ள நாங்கள் எல்லாருமே ஜிம்முக்கு போறோம் அல்லது சாதாரணமா வீட்லயே ஒரு உடற்பயிற்சிகளை செய்து கொள்றோம் அப்பாற்பட்டு மன ரீதியா நாங்கள் எந்த அளவிற்கு ஆரோக்கியமாக இருக்கின்றோம் என்ற ஒரு கேள்வி எங்களுக்குள்ள வருது. இப்ப மன ரீதியா ஒரு மனிதனை ஆரோக்கியப்படுத்துகின்றதுக்கு இந்த சிரிப்பும் இந்த புன்னகையும் ஒரு சிறந்த வழி அப்படி என்று சொல்லுவார்கள். இன்றைக்கும் காலம் கடந்து நாங்கள் எத்தனை கதாநாயகர்களை ஞாபகம் வைத்திருக்கின்றோம் என்று தெரியாது, எத்தனை கதாநாயகிகளை ஞாபகம் வைத்திருக்கிறோம் என்று தெரியாது. ஆனால் நகைச்சுவை நடிகர்கள் இற்றை வரை எங்களுடன் பயணித்துக் கொண்டுதான் இருக்கின்றார்கள். சாதாரணமாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வந்து அதுவும் எங்களுடைய கலாச்சாரங்கள்ல இந்த நகைச்சுவை உணர்வு என்றது ஒரு பின்னிப்பணைந்த விஷயமா தான் இருக்குது. காரணம், நாங்கள் வந்து ஒரு மனிதனை ஏளனப்படுத்துவதற்காகவும் அல்லது அவனை தாழ்வுபடுத்துவதற்காகவும் நகைச்சுவைகளை பயன்படுத்தாமல் எங்களை சூழ உள்ளவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் இந்த நகைச்சுவைகளை அதிகம் பயன்படுத்திக் கொள்வோம். இது எங்களுடைய ஒரு கலாச்சாரமாக கூட இருந்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்று இருக்கக்கூடிய இளைஞர்களாக இருக்கட்டும், சின்ன சின்ன பாடசாலை மாணவர்களாக இருக்கட்டும், அவர்கள் எல்லாம் இந்த தென்னிந்திய நகைச்சுவை நடிகர் வடிவேலுடைய டயலாக்குகளை அடிக்கடி சொல்லிக் கொள்வதுண்டு. நாங்கள் சில சமயங்களில் அவருடைய பேசுவது போன்று அரசாங்க வேலையெல்லாம் கிடைத்ததென்றால் அடிச்சாம்பார் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் என்று நாங்கள் அந்த மாதிரி அந்த நகைச்சுவை டயலாக்குகளை யூஸ் பண்ணிக் கொள்கிறோம். என்று நகைச்சுவை உணர்வு என்பது எங்களுக்குள் இயல்பாகவே இருக்கக்கூடிய ஒரு விடயம். அதற்கான அந்த நகைச்சுவை உணர்வை யாரும் ஒருவரை நாங்கள் ஏளனப்படுத்துவதற்கும் அல்லது அவர்களை ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள் தள்ளாமலும், எங்களுடைய ஊர்கள்ல கதைக்கிற மாதிரி சொல்லணும் என்று சொன்னா கிறந்த கதை என்று சொல்லுவோம். நாங்கள் இன்னொரு ஆக்களை கிறந்தம் கதைச்சு அவர்களுக்கு புரிய வைக்கணும் என்ற மாதிரி எல்லாம் யோசிப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் சாதாரணமா எங்களை சுற்றி இருக்கிறவர்களையும் எங்களுக்கு பிரியப்பட்டவர்களையும் நாங்கள் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு இந்த நகைச்சுவை உணர்வுகள் தேவை. இந்த நகைச்சுவை உணர்வுகள் எந்த ஒரு உணர்வின் அடிப்படை என்று சொன்னால் புன்னகை, சிரிப்பின் அடிப்படையாக இருக்கின்றது. சாதாரணமாவே நாங்கள் கேள்விப்படக்கூடிய ஒரு விஷயம், உண்மையில் யார் ஒருவன் மனிதன் என்று சொன்னால் தன் அருகில் இருப்பவர்களின் நிலையறிந்து பேசுபவன் மனிதன் அப்படி என்று சொல்லுவார்கள், அல்லது அந்த மனிதனுடைய நிலையை புரிந்து கொண்டு செயற்படக்கூடியவன் மனிதன் அப்படி என்று சொல்லுவார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் எங்களுக்கு அருகில் இருக்கக்கூடியவர்களுக்கு மன ஆரோக்கியத்தை தரக்கூடிய இந்த புன்னகையை கொஞ்சம் பரிசளிப்போம் என்று நான் இன்றைய நாளில் வேண்டிக் கொள்கிறேன். இன்றைய புன்னகை தினத்தில் நிச்சயமாக எங்களுடைய நேயர்களும் அப்படி இருப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். ஹரிஹரன், உங்களுடைய கருத்துக்கள்? சிரிப்பு வரைக்கும் தான் நாங்கள் இந்த பேஸ்புக் பக்கம் இருக்க போக வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த பேஸ்புக்கில் வந்து நாங்கள் அப்படி போட்டோக்கள் போட்டால் வந்து அப்படியே ஸ்மைல் நல்லா இருக்கு, சிரிப்பு நல்லா இருக்கு, டிக்டாக்ல பார்த்தா சிரிப்பு நல்லா இருக்குன்னா எங்களுக்கே தெரியும் எங்களோட சிரிப்பு நல்லா இருக்காண்டு. ஆனால் அடுத்த ஒரு சொல்லும்போது எங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அதுக்கப்புறம் எல்லா போட்டோரையுமே 32 வெள்ளையை காட்டிக்கிட்டு சிரித்து கொண்டே நிற்போம். அப்போ
புன்னகை என்ற ஒரே ஒரு விடயம் வந்து என்னோட மனதில் ஒரு பெரிய மாற்றங்கள் உருவாகி கொண்டிருக்கு. இன்றைக்கு ஒரு அறிஞர் ஒருவர் கூறுவார், தோற்றவனுடைய புன்னகை வெற்றியாளனுடைய வெற்றியின் ருச்சியை பறித்து விடுகிறான். தோக்கேக்க அங்க வெற்றி பெற்றவன் ஆராய்ச்சி ஒன்றுக்கு இவன் அந்த தோல்வியின் கவலை இல்லாம இருந்து அந்த விரக்தி இல்லாம இருந்து ஒரு சிரிப்பு சிரிச்சு விட்டான்டா, வென்றவனுக்கு அது ஒரு கன்ஃபியூஸ் ஆகும். என்ன அவன் நாம் வென்றவன் சத்தம் தோற்றவன் சிரிக்கிறான். அப்ப இந்த புன்னகை என்பது எங்களையும் மாற்றும், சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் மாற்றக்கூடிய இடமாக இருக்கிறது. இந்த இலங்கையிலே வளர்ந்து வரக்கூடிய இலங்கை போன்ற நாடுகளில் எங்களோட அந்த மேலிடங்களில் இருக்கக்கூடியவர்கள்லாம் கொஞ்சம் நாங்கள் உருண்டு இருந்தால் தான் கொஞ்சம் எத்தா இருக்கும், எங்களுக்கு மரியாதை கிடைக்கும் என்று நினைக்கிறாங்க. ஆனா வளர்ந்து அபிவிருத்தி அடைந்த நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எங்களை மாதிரி இப்போ நாங்கள் ஒரு ஆஃபீஸுக்கு இங்க் பண்ணி டிப்டாப்பாக போகிறோம்னா அங்கே இருக்கக்கூடிய சிஇஓ சேர்மன் கூட அப்படி வர மாட்டாங்க. ஒரு நோமலான உடுப்போட வருவாங்க, வாராக்களை பார்த்து சிரிப்பாங்க, நோமலா பழகுவாங்க. இந்த சேர் என்ற முறை கூட அங்கே இருக்காது. இங்கே தான் நாங்கள் வந்து சேர் என்று கூப்பிடணும், மேடம் என்று கூப்பிடணும், அந்த வரையறைகளை வகுத்து எங்களுடைய புன்னகையை நாங்கள் நெருக்கி கொண்டிருக்கிறோம் என்றுதான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கருத்தாக இருக்குது. ஆக ஒரு சிரிக்கிறது என்றது வந்து ஒரு தெரப்பி, அது அதங்களுடைய மருத்துவ ரீதியாக கூட அதுங்களை மாற்றக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறதா. இன்றைக்கு இந்த காமெடியை பற்றி பார்க்க வந்து இந்த வடிவ சொல்வார், சோதிக்காதீங்களா என்ன மாதிரி. அது வந்து நாங்கள் வந்து விசரக்கிழப்பா யாருடைய குழம்புறதை விட இப்படியான ஒரு மீம்ஸில் பார்க்க எங்களுக்கே வந்து ஒரு மாற்றம் கொண்டு வரும். அதான் தான் கார்த்தியாயன் சொன்ன மாதிரி இந்த காமெடி நடிகர்கள் என்பவர்கள் காலம் சென்றும் கொண்டாடப்பட்டு கொண்டிருப்பார்கள். இன்றைக்கு திடீரென்று அந்த ட்ரெண்டிங் ஆகக்கூடிய ஆக்களை பார்த்தீங்கன்னா இந்த காமெடி நடிகர் மாதிரி. அதாவது தான் இன்றைக்கு கொஞ்சம் டிக்டாக் வழி அந்த ட்ரெண்டிங் வீடியோஸ்களை போட்டு அப்படி இருக்கிறாங்க. இன்றைக்கு சிலரை பார்க்கணும், எங்களுடைய டிக்டாக்குகள், ஃபேஸ்புக்குகள், யூடியூப்ல எல்லாம் சில வீடியோ பார்க்க எங்களை அறியாமல் சிரிப்பு வரும். அவங்க செய்யறது கோமாளித்தனமா இருக்கும், ஆனால் அவங்களுடைய மன அழுத்தத்தை குறைப்பார்கள். அப்போ சிரிப்பு என்பது ஒரு கலை. அந்த கலையை கொடுப்பவர்களும் போற்றுதலுக்குரியவர்கள், அந்த சிரிப்பு கலையை பெறுபவர்களும் போற்றுதலுக்குரியவர்கள். அப்போ சிரிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே அடிப்படையாக ஒன்றாக இருக்கணும். பெரிதாக ஒன்றும் தேவையில்லை. வீட்டிலே காலையிலே அப்பாக்கள் பிள்ளையை பார்த்து சிரிக்க வேண்டும், அம்மாக்கள் பிள்ளையை பாடசாலைக்கு அனுப்பும் போது சிரிக்க வேண்டும், ஆசிரியர்கள் பிள்ளைகளை இன்முகத்தோடு பாடசாலையிலே வரவேற்க வேண்டும். இந்த பாடசாலையில வாசல் இருக்கிற பிரிவைக்கு மேலும் பார பிள்ளையில ஏண்டா சப்பாத்து போடல, ஏண்டா டைகட்டுன்னு கேட்காம சிரிச்சு கூப்பிட்டு உள்ள கூட்டிய கதைங்களப்பா. தன்னுடைய அதிபர் உரையிலே புன்முறுவலை பெருசாக கொடுக்க வேண்டும். வேலைத்தலங்களிலே உயர் அதிகாரிகள் காலையிலே வரைக்க குட் மார்னிங் என்று சொல்லாம குட் மார்னிங் என்று சிரித்து கொண்டு சொல்லணும். ஆக சிரிப்பை பரிசளித்தால் அந்த நாளை எங்களோடு இருப்பவர்களுக்கும் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய சூழ்நிலைகளையும் சிரிப்பு புன்முறுவலாக மாற்றும். அந்த புன்முறுவல் எங்கள் மன ரீதியிலே எங்களை மாற்றக்கூடிய, அதைத்தான் சொல்லுவார்கள், இந்த இன்பத்திலே சிரிப்பவன் அதிர்ஷ்டசாலி என்பார்கள், துன்பத்திலே சிரிப்பவன் ஞானி என்பார்கள், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன் என்று கூறுவார்கள், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி என்று கூறுவார்கள், உழைப்பிலே சிரிப்பவன் தான் உயர்ந்தவன் என்று கூறுவார்கள். அப்போ உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் எல்லாம் சிரித்து கொண்டே இருந்தவன் இந்த கூறும் ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன், ப்ரெஷர் எங்களை விட்டு எங்கேயோ போயிடும், நாங்கள் உயர்ந்து கொண்டே போகலாமாக உழைக்கக்கூடிய நாங்களும் வாழக்கூடிய மனிதர்களும் சிரிப்பை, புன்னகையை இந்த சமூகத்துக்கு பரிசாக கொடுப்போம். நிச்சயமாக கரியரன், நாங்க கொடுக்கக்கூடிய பெரிய பரிசிலேயே மிகச்சிறந்த பரிசு எதுன்னு சொன்னா இந்த புன்னகை தான். இந்த ஒரு மனிதன் வந்து அகரீதியாக மகிழ்ச்சியாக இருக்கக்குள்ளையும் நாங்க இந்த புன்னகையை மக்களுக்கு பரிசளிக்கக்குள்ளையும் வந்து அவர்கள் மன அழுத்தத்தில் இருந்தும் மனச்சோர்வுகளில் இருந்தும் வெளிவருகிறார்கள் என்ற மாதிரி ஒரு சில ஆய்வுகள் எல்லாம் கூறுகின்றது. அப்படி என்று சொன்னால் இன்றைக்கு இருக்கக்கூடிய சமுதாயத்துல சின்ன பாடசாலை பிள்ளைகளுக்கே வந்து ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் என்ற வார்த்தைகள் எல்லாம் தெரிந்திருக்கின்றது என்பதே அதிசயமாகத்தான் இருக்கின்றது. இப்படி மன அழுத்தத்திற்கும் மனச்சோர்விற்கும் அது கல்வி சுமையாக இருக்கட்டும், அல்லது சமூகம் சார்ந்த ஒரு அழுத்தமாக இருக்கட்டும், அல்லது குடும்ப சூழ்நிலைகளாக இருக்கட்டும், இப்படி இருக்கின்ற பொழுது வயதுல குறைந்த ஓடி ஆடி விளையாடக்கூடிய பிள்ளைகள் கூட இன்று மன அழுத்தம், மனச்சோர்வு என்ற நிலைகளுக்கெல்லாம் வந்து விட்டார்கள். இப்படி இருக்கின்ற பொழுது அந்த மாதிரியான சூழ்நிலைகள் தொடர்ச்சியாக அவர்கள் அதற்குள்ளேயே தேங்கி இருந்து ஒரு விரக்தியான சூழ்நிலைக்கு வராமல் நாங்கள் அவர்களை வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய முகங்களில் இருக்கக்கூடிய பாவனைகள் மாற வேண்டும். எங்களுடைய முகம் வெளிப்படுத்தக்கூடிய மிகச்சிறந்த ஒரு பாவனையே இந்த புன்னகை தான் என்பது உண்மை. இன்றைய புன்னகை தினத்தில் நாங்கள் இன்னொரு விஷயத்தையும் எங்களுடைய நேயர்களுக்கு கூற வேண்டும். என்னவென்று சொன்னால், நாங்கள் உணர்வு சார்ந்து யாரிடமும் தங்கி இருக்கக்கூடாது என்பதை முதலில் நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அது அழுகையாக இருந்தாலும் சரி, சோகமாக இருந்தாலும் சரி, எங்களுக்கு பிடித்த நபரோ பிடிக்காத நபரோ அல்லது யாரோ ஒரு மூன்றாம் நபரிடம் எங்களுடைய உணர்வுகள் சார்ந்து நாங்கள் தங்கி இருக்கக்கூடாது. என்னை அள வைப்பதற்கு இந்த மனிதனால் இலகுவாக முடியும், என்னை சிரிக்க வைப்பதற்கு இந்த மனிதனால் இலகுவாக முடியும் என்று யாரிடமும் எங்களுடைய உணர்வுகளின் பொறுப்புகளை கையளித்து விட்டு நாங்கள் பிறகு என்னை புன்னகைக்க அவர் என்னை புன்னகைப்படுத்தவில்லை, அவர் என்னை சோகமாக்கி விட்டார் என்று அவர்கள் மீது பழி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். உண்மையில் நாங்கள் ஒரு விடயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய மகிழ்ச்சியாக இருக்கட்டும் அல்லது எங்களுடைய நிம்மதிகளாக இருக்கட்டும், அது எப்பொழுது அந்த வாகனத்தின்
ஓட்டுநர் உரிமமாக இருக்கட்டும் அல்லது அந்த வாகனத்தை ஓட்டக்கூடிய ஆளுமையாக இருக்கட்டும் எங்களுடைய கைகளில் இருக்கும் வரைதான் அது பாதுகாப்பாக இருக்கும். அதை நாங்கள் இன்னொருவரின் கையில் ஒப்படைத்துவிட்டு எங்களை காயப்படுத்தி விட்டார்கள், எங்களை துன்பப்படுத்துகின்றார்கள் என்று பழி போட்டுக் கொண்டிருப்பது நியாயமான ஒரு விஷயமே கிடையாது. இப்படி இருக்கின்ற பொழுது இன்றைய புன்னகை தினத்தில் நீங்களும் ஒரு வாழ்க்கைக்குரிய ஒரு கொள்கையாக எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களுடைய மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் உங்கள் கையிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று. ஹரிஹரன், நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இதை பற்றி? உணர்ச்சி என்று வரைக்கும் நான் நேற்று கூறியது போலவே இன்றைக்கு இந்த பிடித்தவர்களை பற்றி கொள்ளுங்கள், பயன்படுத்தாதீர்கள் என்று. எங்களுக்கு பிடித்திருக்கக்கூடியவர்களை நாங்கள் பற்றி அவர்களை இறுக்கமாக வைத்துக் கொள்ளணும், அவர்களை ஒருபோதும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது. இன்றைக்கு இந்த புன்னகை தினத்தில் வரைக்கும் தான் நாங்கள் இன்றைக்கு நாங்கள் எல்லாருமே நினைக்கிறோம் கெத்தா ஒரு இருந்தா அந்த எதிர்ப்பாளினத்தவருக்கு எங்களுக்கு மேல ஒரு ஆர்வம் அல்ல ஒரு அட்ராக்ஷன் வரும். ஆனால் அது உண்மையாக நிச்சயம் இல்லை. பல்கலைக்கழகங்களை பார்த்தீங்கன்னா எங்களுடைய தோழிகள் எல்லாம் இன்றைக்கு அந்த ஒரு விரைப்பா ஜிம்முக்கு போய் கொஞ்சம் ஃபிட்டாக உடுப்பு போகிற ஒருவருமே பெருசாக க்ளோஸ் ஆக மாட்டாங்க. யார் அந்த காமெடியா அந்த கேங்க்லேயே ஜோக்கராக இருக்கிறானோ அவனோட கொஞ்சம் க்ளோஸாக இருந்து கதைப்பாங்க. அப்போ எங்களை நெகிழ்வா அல்லது நாங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடியவர்களுக்கு எதிர்ப்பாளினத்தவர் மீது ஒரு ஈர்ப்பு அல்லது ஒரு காதல் அடிப்பு. நான் ஆரம்பத்தில் சொன்ன போல இந்த பல்கலைக்கழகங்களில் டியூஷன் கிளாஸ்ல பஸ்ஸுகளில் இந்த பெண்கள் விடுகிற பல புன்னகைகள்லாம் பல ஆண்களுடைய காதல் கதைகளுக்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த எல்லா அன்பினுடைய அடிப்படையாக இந்த புன்னகை இருக்கும் பொழுது ஒரு எதிர்ப்பாளின ஈர்ப்புக்கும் இந்த புன்னகை காரணமாக இருக்கிறது. ஆக நாங்கள் எல்லாருமே இன்றைய தினத்திலே ஒன்றை தான் முடிவெடுத்துக் கொள்ளணும். எல்லா நாளையும் சிரிக்காவிட்டாலும் சரி, இன்றைக்கு ஒரு நாள் ஆச்சும் சிரிப்பம் இல்லை. இன்றைய வீட்டு போனோன்னா அம்மா பார்த்து சிரிங்க, அப்பா பார்த்து சிரிங்க, வேலை இடங்களுக்கு போனோன்னா கூட வேலை செய்கிற ஆக்களை பார்த்து சிரிங்க, சிரிச்சிட்டு புறவங்க கூட கோபத்தாவங்களை பிறகு காட்டிக்கொள்ளுங்க, வரைக்கையும் சிரிங்க. அப்போ இன்றைய சிரிப்பு தினத்தில் அல்லது இன்றைய புன்னகை தினத்திலாவது உலகமே சிரித்து கொண்டிருக்கும் பொழுது இலங்கைக்குள் வாழ்ந்து கொண்டிருக்க நாங்கள் மட்டும் ஏன் உருண்டிருக்க வேண்டும்? நாங்களும் கொஞ்சம் சிரிப்போம், கொஞ்சம் சிரிங்க பாஸ் என்று கேட்கிறோம். உண்மையாகத்தான் எங்களுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களுடைய சில நடவடிக்கைகளும் எங்களுக்கு ஒரு நம்பிக்கையையும் அளித்திருக்கின்றது. இப்படி இருக்கின்ற பொழுது நாடு ஒரு நல்ல பாதையை நோக்கி செல்லும் என்ற நம்பிக்கையில நாங்களும் சந்தோஷமா சிரிப்போம், நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழுவோம் என்று நாங்கள் நேயர்களுக்கு கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் ஹாத்தியாயினி ராஜேஷ் கண்ணா மற்றும் புன்னகையுடனே விடைபெறுகிறேன் நான் உங்கள் கவிஞர்.